Hi bros, இந்த வீடியோவில் வந்துட்டு யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ useRefம் பார்க்க போகிறோம். ஏன் ரெண்டு ஹூக்கும் ஒன்றா பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகாஸ் ஐ தாட் ரெண்டு ஹூக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் ரெண்டையும் ஒன்றா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் ரீசன் வை நான் வந்துட்டு ரியாக்ட் எல்லாத்தையும் ரியாக்டை முடிச்சுட்டு யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்லாம் போடுறேன் அப்படின்னா ஐ தாட் இட்ஸ் நாட் ரொம்ப ஃபேமஸான ஹூக்ஸ் கிடையாது useRef அண்ட் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்லாம். ஸோ பேசிக்காக யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் பேசிக்காக ரொம்ப ஃபேமஸான ஹூக்ஸ் கிடையாது. ஸோ சேம் வே useRefம் வந்துட்டு நாட் மச் பாப்புலர், பட் அதுக்கு யூஸ் கேசஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு useRef வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்டும் ஜஸ்ட் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ நத்திங் மச். ஸோ இனியும் 3 ஹூக் இருக்குது. ஸோ அந்த ஹூக்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் கோயிங் டு தி வீடியோ. ஸோ பேசிக்காக இனிமேல் வந்துட்டு நான் போட போகிற எல்லா வீடியோஸ்லையும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் டாப்பில் போடலான் இருக்கேன். தென் யூ வில் கெட் அன் ஐடியா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட். பேசிக்காக யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நம்ம ரியாக்டில் வந்துட்டு இப்போது ஜஸ்ட் நான் ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நியூ விண்டோ. ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஸ்டாக் பிளிட்ஸில் இருக்கேன். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் கோ டு ஸ்டாக் பிளிட்ஸ். பேசிக்காக விஎஸ் கோடில் இல்லை, ஜஸ்ட் ஸ்டாக் பிளிட்ஸில் இருக்கேன். ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச், நத்திங் மச். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் stackblitz.com போய்ட்டு நீங்கள் GitHub இருந்தீங்கன்னா ஜஸ்ட் GitHubல சைன் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ அதை தான் நான் வந்து ஜஸ்ட் நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள். ஸோ நான் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா யூஸ் லேஅவுட் எஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒவ்வொரு தடவை ப்ரௌசரை ரீலோட் பண்ணும்போதும் உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் இந்த JSX தான் ரெண்டர் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, காம்பனண்ட் ரெண்டர் ஆகி முடித்ததுக்கப்புறம் இந்த JSX ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கால் ஆகும். ஸோ கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இதுதான் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம்திங் நம்மளோட டாம் எலமெண்ட் இப்போ இந்த நம்ம டெமோவில் பார்க்க தான் போகிறோம், பட் ஸ்டில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த டிவ் எலமெண்ட்டை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு காம்பனண்ட் ரெண்டராகி முடிஞ்சதும் நம்ம சம்திங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஸோ அதை யூஸ் லேஅவுட் எஃபெக்டில் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். பிகாஸ் அது வந்துட்டு JSX ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டையும் நம்ம ஏதாவது ஆட் பண்ணோன்னாவோ உள்ளே ஆட் பண்ணி சேஞ்சஸை பண்ணிடும். தென் JSX லோட் ஆகும்போது நமக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேம் திங் இந்த எக்ஸாம்பிள் தான். ஸோ நான் வந்துட்டு எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நான் H1 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக டிவை H1க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, டிவை H1க்கு மாற்றிட்டேன். ஸோ இட்ஸ் நாட் ரைட், டிவனே இருந்திருக்கலாம். ஸ்டில் ஓகே. ஸ்டைல் ஈக்குவல்ஸ் பேசிக்கலி font size equal to 40. okay, so font size 40ல இருக்கு. you notice the change. then நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, just react dot use layout effect, just using use layout effect, just use effect மாதிரி தான். ஸோ யூஸ் லேஅவுட் எஃபெக்டை போட்டிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை எம்டியாக இப்போதைக்கு வச்சுக்கிறேன். அண்ட் அகைன் another ஸ்டேட் ஸ்லீப் ஃபங்க்ஷன். ஸோ இது நமக்கு தேவைப்படுது. ஸோ ஜஸ்ட் இதை ஒன்றும் பெருசாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் இது ஒரு சிம்பிள் ஸ்லீப் மெத்தட். ஒரு டைமை வாங்கிக்கும். ஜஸ்ட்டு 3000னா 3000 வாங்கிக்கும், 2000னா 2000 வாங்கிக்கும். ஜஸ்ட் நம்மளோட கரண்ட் டேட் கூட அதை ஆட் பண்ணிக்கும். ஸோ இது வந்துட்டு பேசிக்கலாக நம்பரை கொடுக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கும், லூப் பண்ணும். எப்போ வந்துட்டு இந்த அதிகமான நம்பர் வந்துட்டு ஸ்மாலர் ஆகுதோ ஜஸ்ட் அது வரைக்கும் லூப் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் கண்டினியூ லூப் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்லீப் பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் செட் டைம் மட்டும் வச்சு நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. பட் இந்த சினாரியோவுக்கு வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஸ்லீப் தேவைப்படுது. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்மளோட கோடை வந்துட்டு வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஸோ ஜஸ்ட் லீவ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பனண்ட்குள்ளே வரணும். நான் வெளியே போட்டேன், ஐம் சாரி. ஸோ யூஸ் லேஅவுட் எஃபெக்ட். So either just I'm cutting it.
and export app. So use layout effect போட்டிருக்கேன். And then and also I'm gonna do const font size comma set font size. Okay, equal to use state. I think initially 40, and then we're gonna update our font size using so font size colon font size னு கொடுத்துறேன். ஸோ மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் நான் ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் 40 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் சைஸை இங்கே ஸ்டைல்குள்ளே வச்சிடுறேன். சிம்பிள். ஸோ பேசிக்லி ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இனிஷியலி 40 இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட் சைஸை வந்துட்டு நான் இங்கே ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். ஸோ இனிஷியலி உங்களுக்கு ஓகே யூஸ் ஸ்டேட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே காட் இட். react dot use state. Okay, now you will get it. So font size initially 40 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸ் லேஅவுட் எஃபெக்டில் வந்துட்டு யூஸ் லேஅவுட் எஃபெக்டில் வந்துட்டு செட் font size font size colon 70. It's like நான் ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் font size யூஸ் லேஅவுட் எஃபெக்டில். ஓகே, ஜஸ்ட் காம்பனண்ட் லோட் ஆகுது. நமக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஸ்லீப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கிறேன். ஸோ இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் கால் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கிறேன். ஜஸ்ட் 3000 செகண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி 3000 செகண்ட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் ஆகும். ரைட். ஸோ அதுதானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ரீலோட் இட். பட் இட் நெவர் ஹேப்பன்ஸ். ஸோ அது நடக்கலை. ஏன்னா சிம்ப்ளி கன்சிடர் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் எப்போ கால் ஆகும் அப்படின்னா JSX ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே கால் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் கால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் JSX ரெண்டர் ஆகும். ஸோ இந்த ஸ்லீப் முடிஞ்சு செட் ஃபாண்ட் சைஸ் முடிஞ்சு தென் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த JSX கால் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் இட். இதுதான் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா. ஸோ தென் இப்போ உங்களுக்கு இதோட யூஸ் கேஸும் இதிலே வந்துருச்சு. ஸோ நம்ம டாம் எலமெண்ட்டை சம்திங் சேஞ்ச் பண்ணுறோம். அதனால் யூஸருக்கு எந்த விஷுவல் ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான். ஸோ பேசிக்காக யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்டும் யூஸ் எஃபெக்ட்டும் சேம் தான், ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் JSX ரெண்டர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் கால் ஆகும். ஸோ JSX ரிட்டர்ன் ஆகி டாமில் வந்துட்டு பெயிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட் இப்போ ஹலோ வேர்ல்ட், ஹலோ யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் அண்ட் ஹாய் யூஸ் ரெஃப்னா இதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் ஜஸ்ட் ரியாக்ட் வந்துட்டு பெயிண்ட் பண்ணதுக்கு ப்ரௌசரில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். பட் அதுக்கு முன்னாடியே யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் கால் ஆயிரும். ஸோ தென் வி கம் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் அண்ட் யூஸ் எஃபெக்ட். ஸோ ஜஸ்ட் நான் இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்டை யூஸ் எஃபெக்டாக மாற்றுறேன். ஸோ இப்போது வர்ற ப்ராப்ளத்தை வந்துட்டு நீங்கள் சிம்பிளி நோட்டீஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ரீலோட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we getting font size 40, then we getting font size 70. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் ஆகிறத நம்ம யூஸருக்கு காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் யூஸ் எஃபெக்ட் வேலை செய்யாது. டாம் எலமெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணும்போது வேலை செய்யும், பட் ஸ்டில் அது எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ சம்திங் ஃப்ளிக்கர் மாதிரி ரீலோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இப்போ 100 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் ஒரு ஃப்ளிக்கர் நடக்கிறத ஜஸ்ட் ஃப்ளிக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் வந்துட்டு இந்த மாதிரி சினாரியோஸில் மட்டும்தான்
யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்ற எல்லா சினாரியோஸ்லையும் டேட்டா ஃபெச்சிங்காகட்டும், சம்திங் க்ளீனப்காகட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஒரே ஒரு சினாரியோக்கு மட்டும்தான் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ தென் we come to another one, useRef. useRef என்ன அப்படின்னா சிம்பிளி ஈஸி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் யூஸ் லேஅவுட் எஃபெக்டே போட்டுக்கிறேன். யூஸ் லேஅவுட் எஃபெக்டில் வந்துட்டு செட் ஃபாண்ட் சைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட்டை செட் பண்ணுறேன். ஸோ இதனால் என்ன ஆகும், ஒவ்வொரு தடவை ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போதும் காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும், ரைட்? ஸோ we can say once again we can do okay, நான் இன்னொரு ஸ்டேட் போட்டுக்கிறேன். இட்ஸ் லைக் another state. Render count, set render count. Okay, so render count initially 0 or maybe 1 render count. So first of all render another 1 irukum. So then inside use layout effect, so basically use layout effect to component render adukku appuram call agum. So that it's also like similar use effect mariya da. So that na just render anadum I'm just putting it set render count plus 1. That's it. So now you can see நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன், இந்த ஸ்லீப்பை கமெண்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நம்ம எதுக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை இப்போது. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் ரீலோட் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி ஐ forgot one thing. ஸோ இந்த ரெண்டர் கவுண்ட்டை வந்துட்டு ஜஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. So I'm putting it inside a div. So then render count. That's it. Error, I think. So it's like okay. This I have done some கொஞ்சம் syntax mistake பண்ணிட்டேன். Okay, now I'll save, so it will work fine. Just reload. So simple syntax mistake, அதனால தான் just அது I don't know, load ஆகலன்ட்டு. So that's it. So we got hello use layout effect and hi useRef C2. ஸோ 2. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப குட்டியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் another h1. ஓகே, render count like render count. Okay, so now you'll see ரெண்டு தடவை ரெண்டர் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி ரெண்டு தடவை ரெண்டர் ஆச்சு அப்படின்னா just first of all we rendering the component. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டர் கவுண்ட் வந்துட்டு 2. ஸோ 2 வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக காம்பனண்ட் ரெண்டர் ஆகுது. தென் நம்ம வந்துட்டு இங்கே ஸ்டேட் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் கால் ஆகுது. அண்ட் தென் நம்ம அகைன் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறோம் யூஸ் லேஅவுட் எஃபெக்டில். ஸோ அகைன் காம்பனண்ட் வந்துட்டு ரீரெண்டர் ஆகுது. ஸோ டோட்டல் கவுண்ட் இஸ் 2. ஸோ இன் திஸ் சுச்சுவேஷன் நம்ம ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ரெண்டர் கவுண்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்.
பட் த ப்ராப்ளம் இஸ் 2 தடவை காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட் ஃபாண்ட் சைஸ் இதை மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இதுக்காக ஒரு தடவை காம்பனண்ட்டை நம்ம திரும்பி ரீரெண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஒரே ஒரு டாம் எலமெண்ட்டோட ஃபாண்ட் சைஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம வந்துட்டு யூஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ யூஸ் ரெஃபரன்ஸுக்கும் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்டுக்கும் என்ன லிங்க் அப்படின்னா, நம்ம டாம் எலமெண்ட்ஸ் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்குள்ளே பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்டேட் சேஞ்ச் நடக்கக்கூடாது, காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா ரெஃபை யூஸ் பண்ணுவோம். பேசிக்கலி யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்குள்ளே வந்துட்டு நம்ம யூஸ் ரெஃபை யூஸ் பண்ணலாம். தட்ஸ் இட். யூஸ் எஃபெக்ட்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜஸ்ட் அந்த ஃப்ளிக்கர் நடக்கும். ஸோ JSXக்கு அப்புறம் யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். அதனால் ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த செட் ரெண்டர் கவுண்ட் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரெண்டர் கவுண்ட்டை காட்டுறதுக்காக தான் நான் அது பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அது ரெண்டர் கவுண்ட் இருக்கட்டும், ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ செட் ஃபாண்ட் சைஸ் இந்த ஸ்டேட் நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ பேசிக்கலி just remove this. So then set font size க்கு பதிலா ஸோ நான் வந்துட்டு ஒரு ரெஃப் க்ரியேட் பண்ண போகிறேன். const h1 ref anything. So react dot use ref. Okay, use ref. Then h1 ref வந்துட்டு just நான் இந்த so I don't need this render count anyway. So just நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டைலை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ref equals, so maybe ref equals href. It's h1 ref I think. So just நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த h1 ref வந்துட்டு just use layout effect உள்ள கால் பண்ண போகிறேன். So similar way h1 ref dot current. ஸோ பேசிக்காக நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு வேல்யூ எடுப்போம். பட் h1 ரெஃப்க்கு வந்துட்டு ஒன்றே ஒன்று தான். ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்ம எதையும் செட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் அது ஸ்டேட் சேஞ்ச் எதுவும் பண்ணுறதில்ல, காம்பனண்ட் ரீரெண்டர் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம எதையும் செட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் ரெஃப்லுக்கு ஜஸ்ட் அதை அசைன் பண்ணக்கூடிய வேரியபிள். அந்த வேரியபிளில் வந்துட்டு கரண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த கரண்ட்டில் தான் நம்ம இந்த h1ஓட ரெஃபரன்ஸ் இருக்கும். பேசிக்காக இந்த ரெஃபரன்ஸை வச்சு நம்ம h1 வந்துட்டு எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம். சிம்பிள். ஸோ டாட் ஸ்டைல். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல்ஸ், பேசிக்காக இங்கே பிக்சலில் கொடுக்கணும். நீங்கள் இப்படி 100ன்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் டேரெக்டாக CSS ப்ராப்பர்ட்டியில் போய் செட் ஆகுது. ஸோ just 70 pixel. So we don't need this anyway. So basically இங்கே initial font size நம்ம கொடுத்துருவோம். font size equals just style equals font size :30. ஓகே, ஸோ இனிஷியலி 30 இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த ரெஃபரன்ஸில் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுறோம் 70 பிக்சலுக்கு. ஸோ 30 பிக்சல் இருந்து 70 பிக்சலுக்கு சேஞ்ச் ஆகும். தட்ஸ் இட். ஸோ ஜஸ்ட் ரீலோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் இட் வில் டேக் டைம். மை இன்டர்நெட் இஸ் பிட் ஸ்லோ, ஏன்னு தெரில, கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா 70 பிக்சல்ஸ் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். ஸோ யூ கேன் சி, ஜஸ்ட் நான் யூஸ் எஃபெக்டில் பண்ணேன் அப்படின்னா இட் ஃப்ளிக்கர்ஸ் த திங். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு தெரியாது ஐ திங்க், பிகாஸ் நான் ஸ்லீப் எடுத்து விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ளிக்கர் நடக்கும். அந்த ஸ்மால் சைஸ் இது வந்துட்டு தென் பிக் சைஸான ஃபாண்ட் பெருசானதுக்கப்புறம் வரும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்டை மாற்றிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸில் நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா காம்பனண்ட் ரீரெண்டரே ஆகாது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நான் அகைன் அந்த ரெண்டர் கவுண்ட்டை போடலை, ஜஸ்ட் நான் கன்சோல் மட்டும் பண்ணுறேன். ஸோ கன்சோல் எவ்வளோ தடவை ரெண்டர் ஆகிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கன்சோல் லாக் rendered. ஸோ ஜஸ்ட் கன்சோல் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ தடவை கன்சோல் ஆகுதோ அவ்வளோ தடவை காம்பனண்ட் ரெண்டர் ஆகிருக்குன்னு அர்த்தம்.
சிம்பிள். ஸோ ஜஸ்ட் நாங்கள் ரெண்டர் கவுண்ட் போட்ட மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிவ் அ ரீலோட். தட்ஸ் இட். ஒரே தடவை தான் ரெண்டர் ஆகுது. ஐ திங்க் யூ கெட் இட். ஐ திங்க் ஸோ பேசிக்காக நம்ம ஸ்டேட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்டேட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 தடவை ரெண்டர் ஆகும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுக்காக தான் பேசிக்கலி மேக்கிங் கிளியர். யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see this. யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்துட்டு காம்பனண்ட்டோட JSX ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கால் ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு JSX ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் கால் ஆகும். ஸோ பேசிக்காக காம்பனண்ட் ரெண்டர் ஆகி முடிச்சு JSX வந்துட்டு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் JSX ப்ரௌசரில் பெயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கால் ஆகிடும். ஓகே. ஸோ ஆஸ் திஸ் சிம்பிள். ஸோ வந்துட்டு எந்த சினாரியோவில் வந்துட்டு நம்ம யூஸ் லேஅவுட் எஃபெக்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்லி ஒரே ஒரு சினாரியோ தான். நம்ம ஏதாவது டாம் எலமெண்ட்டை மேனுப்புலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக மட்டும்தான் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் எஃபெக்டில் இதை பண்ணோம் அப்படின்னா you will see the difference. First of all, small just reload பண்ண அப்படின்னா small font size வந்துட்டு then flicker ஆகுது, again big font size வருது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JSX ரெண்டர் ஆகிடுது இந்த ஃபாண்ட் சைஸில். தென் அகைன் வந்துட்டு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறோம், யூஸ் எஃபெக்ட் கால் ஆகுது, இது சேஞ்ச் பண்ணுறோம், அகைன் சேஞ்ச் நடக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம இதை யூஸ் லேஅவுட் எஃபெக்டில் போட்டோம் அப்படின்னா சேம் திங் வில் ஹேப்பன். பட் இது ஃபுல்லாக கால் ஆகி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு JSXே ரெண்டர் ஆகும். தட்ஸ் இட். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃப்ளிக்கர் நமக்கு நடக்காது. ஸோ வெயிட் மை இன்டர்நெட் டிஸ்பிளே. ஸோ தட்ஸ் இட். ஸோ அந்த 3 seconds முடிஞ்சு தென் ஒன்லி வந்துட்டு நமக்கு ஜஸ்ட் இந்த டிஸ்பிளே வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வருது. தட்ஸ் இட். ஸோ தென் யூஸ் ரெஃபரன்ஸ் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் டாம் எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சினாரியோ கால்டு இந்த இடத்துல வந்துட்டு hrefஐ வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இங்கே சேஞ்ச் பண்ணோம். ஸோ வந்துட்டு நமக்கு டாம் எலமெண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் வந்துட்டு நமக்கு ரீரெண்டர் ஆகலை. பட் பழைய கேஸில் பார்த்திங்கன்னா நம்ம செட் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வச்சுருந்தோம். அதனால் வந்துட்டு நமக்கு ஒன்ஸ் ரெண்டர் ஆகிட்டு அகெயின் அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ரீரெண்டர் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ரீரெண்டரிங் திங்ஸை வந்துட்டு தவிர்க்கிறதுக்காக, சின்ன விஷயத்துக்கெலாம் ரீரெண்டர் பண்ணுறதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ HTML எலமெண்ட்ஸை இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் இட். ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இவ்வளோ தான் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் அண்ட் யூஸ் ரெஃப். ஸோ மற்ற ஹூக்ஸில் மீட் பண்ணுறேன், மற்ற ஹூக்ஸ் வீடியோஸில் மீட் பண்ணுறேன். See you guys. Bye bye.